வணக்கம். வாங்க, இன்னைக்கு ஒரு ரொம்பவே வித்தியாசமான விஷயத்த பத்தி ஆழமா பார்க்கலாம். புனித நெறிமுறைகள். இத ஒரு டெக்னாலஜியா புரிஞ்சுக்க முடியுமா? பார்க்கலாம் வாங்க. நீங்க என்னைக்காவது இப்படி யோசிச்சிருக்கீங்களா? ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட சில புனித நூல்கள்ல இன்னைக்கு நாம பயன்படுத்துற நவீன டெக்னாலஜியோட தர்க்கம் மறைஞ்சிருக்கலான்னு. வாங்க, இந்த சுவாரஸ்யமான கேள்வியை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம இந்த பயணத்துல பைபிள்ல இருக்கிற எபிரேயர் புத்தகத்தை எடுத்து அதுல இருக்கிற கருத்துக்களை ஒரு மாடர்ன் சிஸ்டம்ஸ் ஆர்கிடெக்சர் கண்ணோட்டத்துல பார்க்க போறோம். சரி, இத சரியா புரிஞ்சுக்க வாங்க நாம ஒரு கற்பனை பண்ணி பார்ப்போம். இந்த பழமையான இறையியல் கட்டமைப்பையே ஒரு தெய்வீக ஆபரேட்டிங் சிஸ்டம்னு நினைச்சுக்கலாம். அதாவது ரொம்பவே பாதுகாப்பான கிளவுட் பேஸ்ட் ஓஎஸ் மாதிரி. இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? முதல்ல எந்த ஒரு டிஜிட்டல் சிஸ்டம்னாலும் அதுக்கு ஒரு உள்கட்டமைப்பு, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் இல்லையா? அப்போ இந்த தெய்வீக சிஸ்டத்தோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எது? இங்க தான் நம்மளோட முதல் நேரடி ஒப்பீடு வருது. ஒரு பக்கம் தெய்வீக வாசஸ்தலமா கருதப்படுற பரலோக கூடாரம், இன்னொரு பக்கம் இன்னைக்கு நாம பயன்படுத்துற கிளவுட் கம்ப்யூட்டிங். இது ரெண்டுக்கும் ஒரு ஆச்சரியமான தொடர்பு இருக்கு. பரலோக கூடாரம், அதாவது கிரேக்க மொழியில ஸ்கினே அப்படின்னு சொல்றாங்க. இது கடவுளோட உண்மையான நிரந்தரமான இருப்பிடமா விவரிக்கப்படுது. இது நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் இல்லைனா ஒரு லோக்கல் சர்வர் மாதிரி தற்காலிகமானதா நினைக்காதீங்க. அதுக்கு பதிலா இது ஒரு பெரிய கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா யோசிச்சு பாருங்க. அமேசான் வெப் சர்வீசஸ் இல்லைனா கூகுள் கிளவுட் மாதிரி எங்கிருந்தும் அணுகலாம், ஆனா ரொம்பவே பாதுகாப்பானது. ஓகே, இப்போ இந்த பிரம்மாண்டமான கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. அடுத்ததா இதுக்குள்ள போக சிறப்பு அனுமதி இருக்கிற ஒருத்தர் வேணும் இல்லையா? அவரை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். நம்ம அடுத்த ஒப்பீடு பிரதான ஆசாரியர். இவரை நம்ம ஒரு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டரோட ஒப்பிடலாம். ஏன்னா இந்த தெய்வீக சிஸ்டத்துக்குள்ள நுழையிறதுக்கான ஸ்பெஷல் பெர்மிஷன்ஸ் இவருக்கு மட்டும்தான் இருந்துச்சு. பிரதான ஆசாரியரை கிரீக்கத்துல ஆர்கியரோஸ்னு சொல்லுவாங்க. இவரோட வேலை கிட்டத்தட்ட ஒரு சிஸ்டம் அட்மினோட வேலை மாதிரி தான். ஒரு கம்பெனியோட முக்கியமான சர்வர்ஸை கண்ட்ரோல் பண்ற அட்மினுக்கு ரூட் லெவல் ஆக்சஸ் இருக்கும் தெரியுமா? அதாவது அந்த சிஸ்டத்துல எதை வேணாலும் மாத்தலாம், கட்டுப்படுத்தலாம். அதே மாதிரி இந்த தெய்வீக அமைப்போட மையத்தை அணுகிற முழுமையான தனித்துவமான அதிகாரம் பிரதான ஆசாரியருக்கு மட்டும்தான் இருந்துச்சு. சரி, ஒரு சிஸ்டம் இருக்கு, அதை நிர்வகிக்க ஒரு அட்மின் இருக்காரு. இப்போ கேள்வி என்னன்னா, அந்த அட்மின் எப்படி பாதுகாப்பா சிஸ்டத்துக்குள்ள நுழைவார்? அதுக்கான செக்யூரிட்டி புரோட்டோகால் என்ன? அதை தான் இப்ப பார்க்க போறோம். அடுத்து வரப்போற 3 விஷயத்தையும் தனித்தனி பாயிண்ட்ஸா பார்க்காதீங்க. இது ஒரு மல்டி ஸ்டெப் செக்யூரிட்டி ப்ராசஸ். நீங்க ஆன்லைன் பேங்கிங் லாகின் பண்ணும்போது பாஸ்வேர்ட், அப்புறம் ஓடிபி, அப்புறம் பின்னு போடுறீங்க இல்லையா? அது மாதிரி ஒரு தொடர்ச்சியான செயல்முறை இது. முதல் படி உடன்படிக்கை. கிரேக்கத்துல டயாதேகே. இது என்னன்னா ஒரு லீகல் கான்ட்ராக்ட் மாதிரி. ஒரு புது ஆப்பை இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி நாம அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஐ அக்ரி கொடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி இந்த சிஸ்டத்தை பயன்படுத்துறதுக்கான ஒரு அடிப்படை ஒப்பந்தம் இது. ரெண்டாவது படி ரத்தம். கிரீக்கத்துல ஹெய்மா. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆத்தென்டிகேஷன் டோக்கன். இதை காப்பி பண்ணவே முடியாது. உங்க போனுக்கு வர ஓடிபி மாதிரி இல்லனா உங்க கைரேகை மாதிரி ரொம்பவே யுனிக்கானது. இந்த டோக்கன் இருந்தா மட்டும்தான் யூசரோட ஆக்சஸை சிஸ்டம் ஏத்துக்கும். இங்க தான் ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. ரத்தத்துக்கான இந்த பண்டைய கிரேக்க வார்த்தை இருக்கு இல்லையா, ஹீமா. இதுல இருந்து தான் இன்னைக்கு மெடிக்கல் ஃபீல்ட்ல நாம யூஸ் பண்ற ஹீமோங்கிற வார்த்தையே வந்துச்சு. ஹீமோகுளோபின், ஹீமட்டாலஜி, பிளட் கவுண்ட் செக் பண்றது, இதுக்கெல்லாம் மூலம் இந்த பண்டைய கிரேக்க வார்த்தை தான். எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. இந்த செக்யூரிட்டி ப்ராசஸோட கடைசி ஸ்டெப், அதாவது ஃபைனல் அவுட்கம் தான் மீட்பு. கிரீக்கத்துல லித்ரோசிஸ். இது எதுக்கு சமம்னா ஒரு பர்மனன்ட் அக்கவுண்ட் அன்லாக் மாதிரி. ஒரு தடவை இந்த ப்ராசஸ் வெற்றிகரமா முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு முழுமையான நிரந்தரமான ஆக்சஸ் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப பாஸ்வேர்ட் போட வேண்டியதில்லை. முழுமையான விடுதலை. சரி, நாம இவ்வளவு நேரம் தெய்வீக சிஸ்டத்தை பத்தி பார்த்தோம். இப்போ இந்த கதையோட இன்னொரு பக்கம், அதாவது இந்த சிஸ்டத்தோட கனெக்ட் ஆகிற எண்ட் யூசர், அதாவது மனிதனை பத்தி பார்ப்போம். மனிதனை ஒரு கம்ப்யூட்டர் டெர்மினலா கற்பனை பண்ணி பாருங்களேன். நம்மளோட உடல் தான் அந்த கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர். நம்ம ஆத்மா, அதாவது நம்ம உணர்வுகள், சிந்தனைகள் எல்லாம் அந்த ஹார்ட்வேரை இயக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஒரு விண்டோஸ் இல்ல ஆண்ட்ராய்டு மாதிரி. கடைசியா ஆவி. இதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் இந்த டிவைஸை தெய்வீக கிளவுடோட இணைக்கிற நெட்வொர்க் கார்டு இல்லனா வைஃபை மாதிரி. இந்த இணைப்பு இல்லைன்னா சிஸ்டத்தால கிளவுட் கூட பேசவே முடியாது. இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த ஒப்பீடுகள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? வாங்க, இதையெல்லாம் தொகுத்து ஒரு இறுதி சிந்தனையுடன் இந்த ஆய்வை முடிப்போம். இதிலிருந்து நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, சில சமயம் ரொம்ப சிக்கலா தெரியற பழங்கால தத்துவங்களை கூட நமக்கு பரிச்சயமான ஒரு மாடர்ன் லென்ஸ் வச்சு பார்க்கும்போது அதுக்குள்ள இருக்கிற ஆழமான தர்க்கமும் கட்டமைப்பும் ரொம்ப தெளிவா புரியும். இப்போ என்னோட கேள்வி இதுதான். இறையியலையே நம்மால ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டமா டீகோட் பண்ண முடியுதுன்னா, இதே மாதிரி வேற எந்தெந்த பண்டைய தத்துவங்கள், புராணங்கள் இல்லனா கலாச்சார அமைப்புகள் நம்மளோட ஒரு புது நவீன மொழிபெயர்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கு? யோசிச்சு பாருங்க.